வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த ஆழ்மனம் திறப்பது அப்படிங்கிறது நிறைய நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது, பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனதின் சக்தி, இதுதான் நிறைய நான் பேசுகிறது. இதை பற்றி இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஒரு தகவல். இந்த ஆழ்மனம் திறப்பது, சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது எப்போ நிகழுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது முக்கியமானது என்னென்னா, நாம் தியானம் செய்யும்போது எப்படி இந்த ஆழ்மனம் திறக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம மூளையின் வேகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமது மூளை அது இயங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது பல நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு விஞ்ஞானபூர்வமாக. ஸோ அதை பிரெயின் வேவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மூளை ஒரு வினாடிக்கு இத்தனை சைக்கிள் வேகத்தில் இயங்கிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் அந்த 14 சைக்கிளுக்கு மேலே இயங்கும்போது நாம் விழிப்போடு இருக்கும் நிலை. இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் கேட்குறீங்க, இதெல்லாம் நம்ம விழிப்போடு இருக்கும்போது பீட்டா நிலையில் இருக்கும் 14 சைக்கிளுக்கு மேலே. இப்போ அதே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி, நம்ம உடம்பை ரிலாக்ஸ் பண்ணி, மனதை அமைதிப்படுத்தி ஒரு நிம்மதியான நிலைக்கு மைண்டு போகும்போது அந்த 14 சைக்கிளுக்கு கீழே மூளையின் வேகம் வந்துடும், கொஞ்சம் ஸ்லோவாகும். அப்போ அந்த 7லேருந்து 14ங்கிற நிலை தான் ஆல்ஃபா நிலை. இப்போ அதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த நிலைக்கு போனோம்னா, அப்படியே எண்ணங்களற்ற ஒரு நிலைக்கு போகும்போது 4லேருந்து 7 மூளையின் வேகம் இருக்கும்போது தீட்டா நிலை. அதை விட இன்னும் ஆழ்ந்த நிலை அப்படிங்கிறது அப்படியே உடம்புல கூட ஒரு அசைவு இல்லாமல் நம்ம இருக்கிற நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நிலை டெல்டா நிலை. ஸோ பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா. இதில் நம்ம எப்போவுமே பேசுகிறது ஆல்ஃபா நிலை பற்றி. ஏன்னா தீட்டா டெல்டாக்கெலாம் போயிட்டோன்னா போக முடியும், நம்ம தியானத்தில் ரொம்ப ஈஸியாக போக முடியும். ஆனால் அந்த நிலைக்கு போன உடனே என்ன ஆகும்னா, அப்படியே ஒரு ஸ்தம்பித்த மாதிரி இருக்கும். டோட்டலாக ஒரு அசைவில்லாத ஒரு நிலை நம்ம உணர முடியும். நம்ம சித்தர்கள் அடைந்த அந்த சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க. அது அந்த டெல்டா நிலையை நம்ம அடையும் போது நம்மளால் உணர முடியும். எந்த எண்ணங்களும் இருக்காது, உடம்புல எந்த அசைவும் இருக்காது, மூச்சே இல்லாத மாதிரி தோணும். இதெல்லாம் நம்ம ஆல்ஃபா தியானத்தில் ஈஸியாக நிறைய பேருக்கு கிடைக்குது. ஆனால் அந்த தீட்டா நிலைக்கு போயிட்டாலுமே எண்ணங்கள் இல்லைங்கும்போது நாம் எதுவும் செயல்பட முடியாது. அதனால தான் நம்மை போன்ற மனிதர்களுக்கு ஆல்ஃபா நிலை ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறது. ஏன்னா அந்த ஆல்ஃபா நிலைக்கு போன உடனே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆழ்மனம் திறக்கும். அந்த அமைதியான நிலைக்கு போன உடனே ஆழ்மனம் திறக்குது. அந்த ஆழ்மனம் திறந்திருக்கிற நேரத்தில் பிரபஞ்சத்துடன் நமக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அந்த சமயத்தில் நமது லட்சியங்களை நம்ம மனத்திரையில் பார்த்தோம்னா ஆழ்மனதில் போய் அது பதியும். அதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். இது நம்ம ஆல்ஃபா தியானம் அடிப்படை வகுப்பில் நிறைய இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி ஆல்ஃபா நிலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் எப்படிலாம் அதை பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இது நம்ம தியானத்தின் மூலம் ஆல்ஃபா நிலையை அடையக்கூடிய ஒரு வழிமுறை. இதுதான் நம்ம பேஸ். நம்ம வகுப்புகள் எல்லாத்துக்குமே ஆல்ஃபா நிலை தான் பேஸ். அந்த நிலையில் போய் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறது தான் நிறைய நம்ம பேசுகிறோம். இப்போ இதில் இன்ட்ரெஸ்டான ஒரு தகவல் என்னென்னா, இந்த தியானத்தின் மூலம் ஆல்ஃபா நிலையை அடையிறதுங்கிறது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம ஆல்ஃபா நிலையில் இருக்கிறோம் பல முறை. ஆனால் நமக்கு தெரியாது இதுதான் ஆல்ஃபா நிலைன்னு நமக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ சில சமயம் எப்படின்னா, நம்ம படுக்கிறோம், இரவு நேரம் படுக்கிறோம், தூங்கலாம் அப்படின்னு எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு படுத்துக்கிறீங்க. படுத்த உடனே டக்குன்னு தூங்கிறதுங்கிறது ஒரு சில நாட்களில் ரொம்ப அசதியாக இருந்தால், ரொம்ப தூக்கமாக இருந்தால் நடக்கலாம். ஆனால் சில நாட்கள், அதிகமான நாட்கள் எப்படி இருக்கும்னா, அந்த தூக்கத்தை பற்றி பிரச்சனை இல்லாதவங்களுக்கு கூட ஒரு சில நிமிடங்களாவது நம்ம அந்த தூக்கம்ங்கிற நிலைக்கு போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகும் எல்லாமே. அப்போ அது ஒரு சில நொடிகளோ ஒரு சில நிமிடங்களோ அந்த அரை தூக்கம்னு நம்ம சொல்கிறோம். அந்த அரை தூக்கமுங்கிறது என்ன, பீட்டாலேருந்து அப்படியே ஆல்ஃபா நிலைக்கு நம்ம போகிறோம். REM சைக்கிள் ஆஃப் ஸ்லீப்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன ஆகும்னா, தூங்கும்போது மூளையின் வேகம் பீட்டாலேருந்து ஆல்ஃபா நிலை, தீட்டா நிலை, டெல்டா நிலை, இது எல்லாத்தையும் தொட்டுட்டு திரும்ப பீட்டா நிலைக்கு மறுபடியும் ஒரு ரவுண்டு வரும். ஸோ அது மொத்தம் ஒரு REM சைக்கிள்னு சொல்லும்போது அது 90 நிமிடங்கள், 1.5 மணி நேரம் ஆகுதுங்கிறது தகவல். இப்போ அந்த மாதிரி நம்ம தூக்கத்தில் ஆல்ஃபா நிலையை அடைவோம். அது இயற்கையான ஆல்ஃபா நிலை தான். பட் அதை நம்ம புரிஞ்சு எதுவும் செயல்பட முடியாது. ஆனால் அந்த அரை தூக்கம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக தூக்கம்ங்கிற நிலைக்கு போகிறதுக்கு முன்னே அங்கேயே நமது ஆழ்மனம் திறக்குது அப்படிங்கிறது உண்மை.
அதே மாதிரி அதிகாலை நேரம் இப்போ நீங்கள் எழுந்துக்கிறீங்க, அலாரம் அடித்து எழுந்துக்கும் போது நமக்கு இதுக்கெல்லாம் இது வாய்ப்பே கிடையாது. டப்புன்னு அப்படியே பீட்டா நிலைக்கு வந்துடுறோம். நம்ம தீட்டாவில் இருந்தாலும் சரி, டெல்டாவில் இருந்தாலும் சரி, விழுந்தடிச்சு வாரி அடித்து எழுந்துக்கிறோம். ஆனால் ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் படுத்திருப்பீங்க, கொஞ்சம் நல்லா தூங்கியிருப்பீங்க. அப்போ என்ன ஆகுன்னா 5:30 மணிக்கு அலாரம் வச்சுருப்பீங்க நீங்கள், அது உங்களுடைய டெய்லி ருட்டீனாக இருக்கலாம். ஆனால் ஒரு 5:25, 5:27 அந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் முன்னாடியோ இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியோ விழிப்பு வரும். அந்த விழிப்பு வரும்போது என்ன ஆகுனா எழுந்துக்க பிடிக்காது. டைமை பார்ப்பீங்க, 5:30 ஆகலை, இன்னும் அலாரம் இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது, கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு படுக்கும்போது ஒரு முழுமையான விழிப்பும் இருக்காது, முழுமையான உறக்கமும் இருக்காது. அந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலை. நம்ம சித்தர் ஒருத்தர் சொன்னார், பத்திரகிரியாருங்கிற சித்தர், தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட அந்த நிலையை அவர் ரொம்ப அழகாக எப்படி அவருடைய பாடலில் சொல்லியிருந்தார்னா, தூங்காமல் தூங்கி நான் சுகம் பெறுவது எக்காலம். அந்த காலத்தில் ஆல்ஃபா நிலைன்னு சொல்லலை, தூங்காமல் தூங்கி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த நிலை நம்ம அந்த காலையில் எழுந்துக்கும் போது கூட அலாரம் அடிக்காமல் எழுந்துக்கும் போது அந்த வாய்ப்பு நமக்கு உண்டு. இயற்கையான ஆல்ஃபா நிலை, ஆழ்மனம் திறந்திருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, என்னோடய வீடியோஸில் கூட அந்த காலையில் எழுந்துக்கும் போது ஒரு 5 நிமிஷம் படுத்து இருங்க. நீங்கள் அலாரம் அடித்து எழுந்தால் கூட டக்குன்னு எழுந்துக்காமல் ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ படுத்து அந்த நிலையில் அந்த ஒரு அரை தூக்கத்தில் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இது முடிக்கிறோம், இப்படி செய்கிறோன்னு ஒரு தாட் போட்டிங்கன்னா அது உங்கள் ஆழ்மனம் திறந்திருக்கும் போது அதை நீங்கள் உள்ளே போடுற மாதிரி, தியானத்தில் பண்ணுற மாதிரி. இப்போ தியானத்தில் பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல். அது நம்ம ப்ராப்பராக அந்த நிலையில் போய் நம்ம கான்ஷியஸ், அது ஒரு கான்ஷியஸ்னும் சொல்ல முடியாது, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆனால் நம்ம தெரிஞ்சு பண்ணுறோம், இது நம்ம பண்ணணும்னு. இந்த அறத்தூக்கத்தில் அவ்வளோ டைமோ இல்லை அவ்வளவு சக்தியோ இருக்கோ இல்லையோ, அந்த தாட்டை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. அது பலமுறை ப்ராக்டிக்கலாக நானும் பார்த்துருக்கேன். நம்ம ஆல்ஃபா சித்தர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஒன்று. இன்னொரு நேரம், நம்ம இயற்கையான ஆல்ஃபா நிலை எப்போ நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ சில சமயம் நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் அப்படியே உங்கள் அறையிலையோ இல்லை பொதுவாக வீட்டில் அந்த டைமில் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும் இருக்கீங்க, ஏதோ ஒரு வேலை சமையல் அறையிலையோ இல்லை எங்கேயோ இல்லை ஹாலில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே மூழ்கி இருக்கீங்க. ஒரு பாடல் ஏதாவது பாடிட்டுருக்கலாம், அதை கேட்டுட்ருப்பீங்க, சாமி பாட்டோ சினிமா பாட்டோ ஏதோ ஒன்று. அப்படியே ஒரு அமைதியான நிலையில் இருக்கும்போது திடீர்னு பெல் அடிச்சதுன்னா தூக்கி வாரி போடுது இல்லையா? அது எத்தனை முறை நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படி தூக்கி வாரி போடுதுன்னா, நீங்கள் உங்களை அறியாமல் அப்படியே அமைதியான நிலைக்கு போகும்போது ஆல்ஃபா நிலைக்கு போயிடுறீங்க. ஆழ்மனம் திறந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீங்க. அப்படியே ஒரு அமைதியாக இருக்கும்போது பெல் அடிக்கிறது ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி தானே, திடீர்னு நம்ம பீட்டா நிலைக்கு வந்துடுறோம். ஸோ அதனால தான் அந்த நேரத்தில் தூக்கி வாரி போட்டுதுங்கிறோம். அதே மாதிரி இப்போ தனியாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஏதோ படிச்சுட்ருக்கீங்க, வேலை செய்கிறீங்க, உங்களை அறியாமல் ஆல்ஃபா நிலைக்கு போயிடுவீங்க. அது பல நேரம் நமக்கு நடக்கும். அப்போ அந்த அறைக்குள்ளே யாராவது திடீர்னு ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா கூட நமக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, ஏன் இப்படி டக்குன்னு வந்த அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா நமக்கு அது ஒரு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும். பீட்டா நிலைக்கு நம்மளை ஒரு பட்டுன்னு கொண்டு போட்ட மாதிரி. ஸோ அந்த நிலைகள் எல்லாமே நம்ம இயற்கையாகவே ஆல்ஃபா நிலையில் இருந்த நிலைகள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால டக்குன்னு நம்ம வெளியில் வந்துடுறோம். ஒரு பெல் அடிக்குதோ, ஒரு சத்தம் கேட்குதோ, யாராவது வராங்க பேசுகிறாங்க, அப்போ நம்ம பீட்டா நிலைக்கு வந்துடுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். நம்ம அந்த ஆழ்மனம் என்பது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம வகுப்புகள் எல்லாத்துலேயும் நம்ம ஆல்ஃபா தியானம் பேஸாக ஏன் வச்சுருக்கோன்னா, அந்த நிலையில் தான் எது நம்ம பண்ணாலும், எந்த டெக்னிக்ஸ் பண்ணாலும் மனதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ நம்ம ஆல்ஃபா தியானம் நீங்கள் இன்னும் கற்றுக்கலன்னா கண்டிப்பாக கற்றுக்குங்க. நம்ம அந்த தியானம், அந்த சில வகுப்புகளை நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஆப்லேயும் வெப்சைட்லேயும் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம நடத்தும் போது அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு அது சௌகரியமாக இருக்கணுங்கிறதுக்காக. அதில் ஆல்ஃபா தியானம் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயுமே இருக்குது. கண்டிப்பாக அதை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள்.